அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 981 ரூபாய் 74% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 51% உள்ளது. இது வந்து அல் முசைனி எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தாலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 35% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 283 ரூபாய் 35% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தாலாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 986 ரூபாயாக உள்ளது. 987 ரூபாய் 8% உள்ளது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதேபோல் இந்தியாவுக்கு 279 ரூபாய் 95% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. கோயத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்று சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழையில்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான். ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை பெறுறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. குவைத்தில் அல் நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், அல் முல்லா, அல் முசைனி, சுலைமானி, அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், UJ, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. சுலைமானி, அல் முக்காசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனுப்புங்க. தங்க விலை மீண்டும் குறைய ஆரம்பித்துள்ளது. இதோ அருமையான வாய்ப்பு. 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 562 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 655 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 31 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 32 தினார் 749 ஃபேல்ஸ். 30 தினார் 31 ஃபேல்ஸாக கம்மியாகி இருக்குது குவைத்துடைய தங்க விலை. அதை கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 தினார்லேருந்து 31 தினார் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் கம்மியாகிட்டே வருது. தங்கம் விலை கொடுத்து வாங்குறவங்க தாராளமாக இந்த நாட்களில் வாங்கிக்கோங்க. ஏன்னா இனி வரும் நாட்களில் மறுபடியும் இந்த செங்கடல் பிரச்சனை ஆரம்பமாகி இருக்கிறதால மறுபடியும் சில பிரச்சனைகள் உருவாக்கிட்டு வரதால மிடில் ஈஸ்டில் மறுபடியும் தங்க விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த நாட்களில் வாங்குறவங்க Special February offer 22 karat beautiful chain with pendant 75 dinar only, free delivery. இந்த மாதிரி திருட்டு பசங்கள்கிட்ட போய் வாங்காமல் நேரடியாக கடைகளில் போய் வாங்குங்க. ஏன்னா இன்றைக்கும் நிறைய பேர் வந்து இந்த ஆன்லைனில் தங்கம் வாங்குறாங்க. பல பேருக்கு நம்ம நிறைய தடவை வீடியோ போட்டுக்கிறோம், அவேர்னஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா நாட்டுக்கு போன பிறகு பார்த்தா ஒரு கிராம் வந்து கம்மியாக இருக்குது அல்லது 21 கேரட் தான் இருக்குது. தங்கம் வந்து கிராம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்க 1 பவுன்னு சொல்லி கொடுத்தாங்க. கடைசியில் பார்த்தா இது வெறும் 3/4 பவுன் தான் இருக்குது, 1/2 பவுன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பலரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க. கடைகளில் போய் வாங்குங்க, ஆன்லைனில் வாங்காதீங்க. அதே போல் எலக்ட்ரிக் பொருட்கள் இதோ திஸ் அல் யூசுஃபி ஜஹரா பிரான்ச் வேறு லெவலில் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் அதை பற்றியும். இதோ குவைத் 30வது இடம் உலகளாவிய ரீதியிலையும், 2வது இடம் கல்ஃப் நாட்டிலையும் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி, அதாவது ரொம்ப சந்தோஷமான நாடாக கருதப்படுகின்றது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. சந்தோஷமான நாடு, சந்தோஷமான வாழ்க்கை குவைத்தி மக்களுக்கு 100க்கு 100% இருக்குது. அதே போல் இந்த நாட்டில் அதிக சம்பளத்தோட வெளியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் இருக்குது. வீட்டு தொழிலாளர்களுக்கு இருக்குதான்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்ததா பாதுகாப்பான நாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக ஒருத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வெளியில் மொபைல் ஃபோன்
வச்சுட்டு போனால் கூட ஷாப்பிங் சென்டர்களில் அப்படியே இருக்கும்னு. கேமரா இருக்கிறதால அப்படியே இருக்குது. அதே வெளியில் ஸ்டார்ட்டோட வண்டியை வச்சுட்டு போக சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். அதே போல் குவைத்துடைய குடியுரிமை சட்டம், நிறைய குவைத்திகள் இன்னைக்கு குவைத்திகளே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. காரணம் குடியுரிமை சட்டம். அதுலேயுமே இப்போ சாதாரணமாக இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சில இலங்கையர்களும் இந்தியர்களும் வந்து என்கிட்ட காண்டாக்ட் பண்ணினாங்க. என்னென்னு பார்த்தா அவங்களும் வந்து சில சகோதரிகள் பாபாக்களை கல்யாணம் முடித்து அவங்களும் குவைத்தி குடியுரிமையோட கிட்டத்தட்ட 20 வருஷம் 15 வருஷம் 25 வருஷமாக அப்படி இருந்தவங்க கடைசியில் இப்போதைக்கு இந்த குடியுரிமை சட்டத்தால் அவங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து ஜென்சியாவையும் எடுத்து பாஸ்போர்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு பாஸ்போர்ட் புதுப்பிக்கணும், அதுவும் சொந்த நாட்டு பாஸ்போர்ட், இலங்கையர் இந்தியர் அப்படின்ற அவங்களுடைய முன்னாள் குடியுரிமை பாஸ்போர்ட்டை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. சிம்பிள் தான். நீங்கள் உங்களுடைய பழைய பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா பழைய பாஸ்போர்ட்டை கொடுத்து புதிய பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். உங்களுடைய குடியுரிமையை வந்து நீங்கள் இலங்கையில் இந்தியாவில் புதுப்பிச்சு கொள்ளலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் குவைத்து குடியுரிமையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க முதல்ல. அதே போல் இதோ உள்துறை அமைச்சகம் வாய்மொழி விடுப்பு இனிமேல் இல்லை. விடுமுறைக்காக செல்லணுமா இருந்தால் சரியான காரணத்தோடு நேரடியாக கடிதம் மூலமாக படைக்க வேண்டும், அதிரடியான உத்தரவு. அதே போல் கல்லூரி மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் யாரும் இன்னொரு மாணவர்களை வீடியோ எடுக்கக்கூடாது, அது வந்து சட்டப்படி குற்றமாகும், சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தான் இந்த பாடசாலைகளுக்கு போகிறவங்க, குழந்தைகளை கூட்ட போகிறவங்க, அது மொண்டுசோரியாக இருக்கலாம் இல்லது பாடசாலைகளுக்கு முன்னுக்காக இருக்கலாம், தயவு செய்து லைவ் போடுறது, வீடியோ போடுறது, மாணவர்கள் ஸ்டூடெண்ட்கள் வெளியில் வரும்போது அவங்கள வீடியோ எடுக்கிறது, இந்த மாதிரி விடயங்கள்லேருந்து தவிர்த்துக்கோங்க. ஆன்லைன் கேம்பிளிங் டீம் ஒன்று கைது பண்ணப்பட்டிருக்காங்க. சோஷியல் மீடியா மூலமாக இவங்க ஆன்லைனில் பெட்டு கட்டுறது, கேம்பிளிங் நடத்துறது, இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதே மாதிரி சிலர் வந்து கட்டுக்கட்டாக பணத்தை வீடியோ எடுத்து போட்டவங்களும் பிடிபட்டிருக்கிறாங்க. சும்மா தேவைக்கில்லாத வேலை, கடைசியில் கட்டுக்கட்டாக பணத்தை எடுத்து போட்டு பிரச்சனைகளில் மாட்டிக்காதீங்க. வேலை செய்கிற இடத்தோடைய பணத்தை கவனம். அதே போல் உள்துறை அமைச்சகம் தொடர்ந்துமே தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் வரி வசூலிக்கிறதோ அல்லது உங்களுடைய பர்சனல் டேட்டாக்களை கேட்குறதோ இந்த மாதிரி எந்த ஒரு விடயங்களையும் நாங்கள் செய்ய மாட்டோம். உள்துறை அமைச்சகம் ஒருபோதும் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை போலீஸ் அதிகாரிகள் வீடியோ கால் மூலம் கேட்க மாட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி நிறைய தடவை தொடர்ந்தும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து கவனம். நானும் தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் அவேர்னஸ் பண்ணியிருக்கிறேன். நம்மளுக்கும் சில டைம்களில் இந்த ஆன்லைனில் ஏதாவது ஒன்று புக் பண்ண போய் ஆப்பு நடந்ததுகளை பற்றியும் இப்போ ரீசெண்டாக கூட நடந்தது பற்றியும் தொடர்ந்து போட்டிருக்கிறேன். தயவு செய்து கவனம். எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய டீட்டெயில்ஸ், மொபைல் ஐடி டீட்டெயில்ஸோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்குரிய இலக்கத்தையோ பேங்க் டீட்டெயில்ஸையோ எதையுமே கொடுக்காதீங்க. ஏன்னா ஆஃப்டர் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் இல்லை, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்தா போதும். உங்களுடைய தொலைபேசி இலக்கத்துக்குரிய ஓடிபியை மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும். அதை வச்சு என்ன செய்வாங்க, உங்களுடைய மொபைல் நம்பரை ஹேக் பண்ணி வாட்ஸ்அப் ஆக்டிவ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஃப்ராட் வேலைக்கு யூஸ் பண்ணிடுவாங்க. கடைசியில் நீங்கள் தான் மாட்டணும். தயவு செய்து கவனம். அதே போல் ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. மரத்தளபாடங்கள் தயாரிப்பு ஒரு குடவுனில். நம்ம தொடர்ந்தும் ஞாபகப்படுத்துகிற ஒரே ஒரு விடயம், தயவு செய்து ரொம்ப கவனம். இப்போ நிறைய சகோதரர்கள் இந்த தீ விபத்து வரும்போது நிறைய பேர் அவேர்னஸ் பண்ணின ஒரு விடயம் தான், நிறைய பேர் தெரிவித்த ஒரு விடயம், இந்த அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கக்கூடியவங்க சிலர் வந்து இஷ்டத்துக்கு சிகரெட்டை பிடிச்சிட்டு ரூமில் அங்கே இங்கே வீசுறது, அதே மாதிரி சிகரெட்டை அப்பார்ட்மெண்ட்டில் வெளியில் நின்று பிடிச்சிட்டு அப்படியோ கீழே தூக்கி வீசுறது, இந்த மாதிரி தவறுகளை தயவு செய்து பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த நாட்களில் அதிகமான வெப்பநிலை இருக்குது. அப்போ எல்லாம் ஒரு சின்ன ஒரு பேப்பர் துண்டு இருந்தாலும் கூட அது நல்லா சருகாகி போய் நல்லா காஞ்சி போய் இருக்கும். ஒரு சிறிய தீப்பொறி போதும் உடனே தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களை தயவு செய்து ரொம்ப கவனம். சிகரெட் பிடிக்கிறவங்க சிகரெட்டை அணைச்சிட்டு போடுங்க. அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்களில் இருக்கிறவங்க வெளியில் போயிட்டு சிகரெட் பிடிங்க. வண்டியில் போகும்போதும் சிகரெட் பிடிச்சிட்டு வெளியில் சிகரெட் பீஸுகளை வீசாதீங்க நெருப்போட. கவனம். இதோ ஜஹரா மக்யால் மால் திறந்திருக்கிறாங்க. பெஸ்ட் ஆல் யூசிஃபி வேறு லெவல் ஆஃபர். கிட்டத்தட்ட 30 தினார் 10 தினாராக மாறி இருக்குது. 10 தினார் 2-3 தினாராக மாறி இருக்குது. நிறைய பொருட்கள் எலக்ட்ரிக் பொருட்கள் வந்து பெஸ்ட்டான பொருட்கள் பெஸ்ட் ஆல் யூசிஃபியில் ஆஃபர் போட்டிருக்கிறாங்க.
எலக்ட்ரிக் பொருட்கள் வாங்க நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோவை செக் பண்ணுங்க. تقريبا بالتحديد خذيت الطباخ، ثلاجات، كل شيء خذيت. انا بيتي بالمطلع جديد، كل شيء شريت. يعني الجهرة يستاهلون يكون عندهم احسن محل واحسن سبورت من عيسى حسين اليوسفي. فكر اليوم انا بطلهم مطار من 27 8 10 دنانير 990. يبقى اقول لك شيء، هذا زي ما تقول حق الواحد لا والله خلها علينا. والله العظيم صار تعبت، بس شنو؟ تعبت من الاسعار. انت وين ساكن بالكويت؟ دق السياره سلف وتعال جهره، منها تغير جو ومنها تشتري اغراض. فكرت وانا صاعد الدرج شنو؟ اني اتزوج ثاني مره. حتى لو موجود عند اي شركه بره منافسه حاولوا يقللوا في الاسعار، تعال انا عندي هنا بالفرع وببيع لك بنفس السعر اللي موجود بره بالاسعار، الله اكبر. لكن ما زالت اسعارنا هي الافضل في كل مكان. ايش رايك بالاسعار اللي هنا؟ روعه ما تعوض والله، يقدر ياخذ شقه كامله اصلا. كل عروضهم روعه. اسعار طيبه بس نبي يمددون شوي. لا من 10 بس اكلمهم الحين امون على المدير. شغلهم طيب وممتاز والله فوق الجميع. ليش الجاهره وليش هالعروض؟ وقول لي الخلطه هذه مالتكم. انه الجهرة بالنسبة لنا موقع استراتيجي، لانه اول شيء كثافة سكانية، وثاني شيء يعني صار المعرض قريب لهم كثير، ثالث شيء لانه عندنا عروض مميزة بالنسبة لهذا الافتتاح. بالنسبة للمكان هذا عارف وانت شايف وانت البرايم لوكيشن وسهل الوصول له، لانه في 3 أو 4 باركينج حوالين المكان. مش بس عروض في تنزيلات بالاسعار، احنا بنقدم تجربه شراء مميزه من 459 دينار نازل ب 289 دينار مع شنطه هديه والماوس فري. ماك بوك اير ماك بوك اير واحد، والله باخذ لي واحد شكلي. من 39 دينار 13990. اوه، وهني عندك هذه شنو؟ اي المروحه ميديا فان نازله من 9 دنانير 900 ل 4 دنانير. يعني تقريبا النص واكثر. بعد الخلاط كنا يبي تكبر حق البيت احمد خلاط من 23 6900. الاير فراير احنا ما نمشي على الله على الاير فراير 34 دينار ل 13900. انا بقول لك ب 50 دينار بتشتري اللي بدك اياه وادوات المطبخ بالكامل. 9 دنانير 900 16 دينار 900. 16 دينار. والله هذا هني الفرن، فرن كهرباء 14. شوف من 14 دينار 900 الى 8 دنانير 999. اسعاركم حلوه، واللي يبي ياخذ. ومبروك عليك جائزه المبدع والمؤثر بالكويت، تستاهل والله. حبيبي قول لي لابوبو. لابوبو يبي لابوبو يا شباب. من 70 دينار ل 41 دينار شباب، من 369 و990 الى 269. 100 دينار طاحت من 449 الى 379. والله العظيم ممتاز. صح ولا انا غلطان؟ يا الربع هذا المكان او هذه الخصومات موجوده لغايه 10/7 في مجمع المخيال هني في الجهره، من 299 الى 249. يعني خصومات والله قويه، من 209 الى 154. الطاوله هذه انا ما شفت، انا بدش وابيكم تشوفون معي على طول. والله كذي حالي حالكم، من 134 الى 114، من 229 الى 170. يعني الوحده، وعاد حرام ما يقدرون يبيعون خساره بعد، هم ما يصير. من 329 الى 279، من 299 الى 229. شوف البابين انا حسبالي كبت اول شيء 39 دينار. هذه من ميديا من 49 الى 29. يعني واحد هني مثلا جاي بيشتري ثلاجه يطلع بثلاجه وعشاء. اسعار الربع حريقه من الجهراء العريقه. اشوفكم على خير ونقول لكم الى اللقاء.